அனைவருக்கும் வணக்கம். தாவேக அரசினுடைய சட்டசபை கூட்டத்தொடருடைய 2வது நாள் இன்றைக்கு ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும், முதலமைச்சர் அவர்களுடைய மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானமும், அதே போல மறைந்த மரியாதைக்குரிய ஐயா பாரதிராஜா அவர்கள், தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள், தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் இவருக்கான இரங்கல் தீர்மானமும் இன்றைக்கு ஏற்றப்பட்டுச்சு. குறிப்பாக இன்னைக்கு கவனம் ஈர்த்திருப்பது மேகதாது அணைக்கு எதிரான முதலமைச்சர்களுடைய தனி தீர்மானம். தமிழ்நாட்டுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று எல்லாரும் இந்த தனி தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க. மேகதாது அணைக்கு எதிராக ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு நிற்கிறது என்பதை காட்டியிருக்காங்க. மேகதாது அணைக்க ஏன் தமிழ்நாடு தொடர்ச்சியாக எதிர்க்குது? இதுதான் இந்த மேகதாது அணைக்கு எதிரான முதல் தீர்மானமா? இது கடந்து வந்த பாதை என்ன? மேகதாதுல அணை கட்டணும்னு சொல்லி ஏன் கர்நாடக அரசு துடிக்கிறது என்பது குறித்தும் இந்த தீர்மானம்லாம் தாண்டி இன்னைக்கு சட்டசபையில் ஒரு பெரிய அமளி துமளி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கைகலப்பு அளவுக்கு போயிருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன, அது ஏன் நேரலையில் வரல அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இன்றைக்கு தமிழக சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அப்படிங்கிற இடத்துல அணை கட்டுவதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேகதாதுல முதல்ல எதுக்கு அணை கட்டணும்? அப்படி அணை கட்டினா தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? அப்படி அணை கட்டுவதால் கர்நாடக அரசுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மேகதாட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. மேக் அப்படின்னா கன்னட மொழியில் ஆடுன்னு அர்த்தம். தாட்டுன்னா தாண்டது. தமிழில் ஆடு தாண்டும் காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அதாவது ஒரு காவிரி வந்து கர்நாடகாவில் உருவாகி வருது. ஒசூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில், மேட்டூர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆறு வந்து குறுகிய பாறைகள் வழியாக நிறைய படங்கள் அந்த இடம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த ஒக்கனைக்கல் பக்கத்துலேயே அப்படி தான் இருக்கும். 2 பக்கம் மலை மாதிரி இருக்கும், நடுவில் ஆரி போய். ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல சாம்ராட் நகர்களுடைய மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துல 2 குறுகிய இடத்துல இந்த ஆறு ஓடுது. ஒரு ஆடு கூட அப்படி தாண்டிட முடியும். அந்த அளவுக்கு காவிரி வந்து சுருங்கி வரும். அந்த இடத்துக்கு பேர் தான் மேக் தாட். அவருடைய ஊரில் அங்கே கன்னட மொழியில் நம்ம அதை மேகதாது அப்படின்னு சொல்கிறோம். ஆடு தாண்டும் காவிரின்னு தமிழில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு நேரத்தில் 1948ஆம் ஆண்டு முதலாக அணை கட்ட வேண்டும் என்று கர்நாடக அரசு தீர்மானித்து அப்புறம் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த அணை கட்டுவதற்கான ப்ராஜெக்டை தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க. 1965-70 காலகட்டத்தில் காவிரி பிரச்சனை கொழுந்து விட்டிருது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் கொழுந்துட்டு அப்போ தான் முதல் முறையாக நீதிமன்றத்தை நாடுறோம். திருப்பி அந்த நீதிமன்ற வழக்குகள்லாம் போய் 2007ஆம் ஆண்டு காவிரியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. தமிழ்நாட்டுக்கு 207 டிஎம்சி பங்கீடு கொடுக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு திருப்பியும் மேல்முறையீடு போகிறாங்க கர்நாடக அரசு. 2012ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பாக 177.25 டிஎம்சியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருது. கிட்டத்தட்ட 405 டிஎம்சி வழங்கப்பட்ட நீர் 250 மாறி 205 மாறி 177.25 டிஎம்சியாக கடைசியாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 177 டிஎம்சியும் குறிப்பிட்ட கால அளவில், குறிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதத்தில் 123 டிஎம்சி நீரை கர்நாடக அரசு நமக்கு தரணும். அதிக மழை பொழிவு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ கர்நாடக அரசு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த காவிரியினுடைய குறுக்கே இந்த சாம்ராட் நகரில் இந்த ஆடுதாண்டும் காவிரின்னு அழைக்கப்படுகிற இந்த மேகதாட்டு அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு அணையை கட்டணும் முடிவு பண்ணுறாங்க. எப்போ முடிவு பண்ணுறாங்க? 2018 காலகட்டம் தான் இதுக்கான ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்போது கடுமையான எதிர்ப்புகள் வருது. 1977க்கு பிறகு தொடர்ச்சியாக அவங்க திட்டமிட்டு கொண்டு வராங்க. திருப்பி 2018 இது வீரியம் அடையுது. ஒரு சட்டசபையில் அது பேசப்படும் பொருளாக மாறுது. திருப்பி 2022ஆம் ஆண்டு சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு இருந்த பாஜக அரசு 1000 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்குது. நிதியை ஒதுக்குனது மட்டும் இல்லாமல் வேலை தொடங்க. அப்போ திருப்பி தமிழ்நாடு சட்டசபையில் அது பேசும் பொருளாக மாறுது. திருப்பி 2023ஆம் ஆண்டு இன்றைக்கு இருக்கிற டி.கே. சிவகுமார் கர்நாடகாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ஒரு பெரிய பேரணி போறாரு. பேரணி போய் இந்த மேகதாட்டில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி நம்ம நீரு நம்ம ஹக்கு அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஹக்னா ஹக் இல்லை, ஹக்கு கர்நாடக மொழியில் உரிமைன்னு அர்த்தம்.
எங்கள் காவேரி எங்கள் உரிமை, நமது காவேரி நமது உரிமை அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எப்போதெல்லாம் இந்த மேகதாதுல அணை கட்ட போறேன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் தமிழ்நாடு இருக்கும். சரி, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு அவங்க என்ன காரணத்தை சொல்றாங்க அப்படின்னா, மேகதாதில் அணை கட்டப்பட்டால் எங்களுக்கு 404 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிப்போம், அதில் நீர்மின் நிலையத்தை உருவாக்குவோம், இங்க அணை கட்டுறது மூலமாக பெங்களூருக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும், இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் கட்டுறோம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே கிடையாது. தமிழ்நாடு தண்ணி தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எங்ககிட்ட இல்லை. தண்ணி தந்துடுவோம், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ, மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் தண்ணியை நாங்கள் சரியாக திறந்து விட்டுருவோம், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இது எங்கள் குடிநீர் தேவைக்கும் எங்கள் மின்சார தேவைக்கு மட்டும்தான் நாங்கள் இதை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9,000 கோடி ப்ராஜெக்ட் இது. கிட்டத்தட்ட 6,556 ஏக்கர் விளை நிலங்கள் இந்த அணை கட்டப்பட்டால் கர்நாடகாலேயே நீருக்குள்ளே மூழ்கிடும் அப்படிங்கிறது ஆய்வாளருடைய கருத்து. சரி, அவங்க சொல்கிறது வந்து மின்சாரத்துக்காகவும் தண்ணிக்காகவும் நாங்கள் அதை வந்து கட்டுறோம்னு. நாம் சொல்கிறது, ஒருவேளை இந்த டேம் இந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர் முழுமையாக வந்தடையாது. ஏற்கனவே 177.25 டிஎம்சியை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் போதே தீர்ப்பாவது ஏன் இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு கொடுப்பது கிடையாது. உபரியாக மழை பெஞ்சி வந்தா உண்டு. போன திமுக ஆட்சியில் காவிரி ஆற்றில் வந்து தண்ணி வந்ததுக்கான காரணம் திமுக போராடி காவிரி உரிமையை பெற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்து அவங்க மிரண்டு தண்ணி தரல, வந்துருச்சு. ஏன்னா தேக்கி வைக்க அவங்க கிட்ட இது இல்லை, கிருஷ்ணராஜசாகர் அணை மட்டும்தான், கேடிஎஸ் மட்டும்தான். அதை தாண்டி மழை பெஞ்சிருச்சு. அவன் ஒருவேளை தேக்குறான்னா அவன் தேங்கியிருப்பான், மூழ்கியிருப்பான். அவன் மூழ்கக்கூடாதனால இயற்கையாக மழை வந்ததுனால வேற வழி இல்லாமல் தண்ணி வந்துச்சு. இப்போ மழை அதிகமாக வந்தாலும் தேக்கி வைப்போம், 67 டிஎம்சி அளவுக்கு தேக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மேகதாது அணையை கட்ட போகிறோம். அதாவது தண்ணி வந்து வீணா போய் கடலில் கூட கலந்தாலும் பரவாயில்ல, தமிழனுக்கு போயிடக்கூடாது. எப்படி தண்ணீர் கடலுக்கு போய் கலந்தாலும் பரவாயில்ல, தமிழனுக்கு போகக்கூடாது. தமிழன் தண்ணி இல்லாமல் சாகணும். ஏதோ காவிரி தண்ணி வர்றதுனால இந்த டெல்டா விவசாயி பிழைக்கிறான், இந்த மேட்டூர் விவசாயி பிழைக்கிறான், இந்த ஈரோடு விவசாயி பிழைக்கிறான், இந்த கரூர் விவசாயி பிழைக்கிறான் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரு முறை காவிரி ஆற்றினுடைய வரலாறை, காவிரி இன்று நேற்று நாளைன்னு சொல்லி ஐயா மணியரசன் அவர்கள் எழுதியிருக்கார் ஒரு புத்தகம், அதை எடுத்து படிங்க. காவிரி ஆற்றில் தண்ணி வரல அப்படின்னா தஞ்சாவூரில் விளைச்சல் கிடையாது. தஞ்சாவூரில் விளைச்சல்னா சோத்துக்கு சொமோட்டோவில் தான் ஆர்டர் பண்ணணும், சொமோட்டோவில் கூட ஆர்டர் பண்ண முடியாது, கிடைக்காது. சொமோட்டோவில் பீஸா பர்கர் வேணால் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், சோறு கிடைக்காது. ஏன்னா தஞ்சாவூரில் விளைஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க சாப்பிட முடியும். அது கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களுடைய விவசாய தேவை, தண்ணீர் தேவை எல்லாத்தையும் தீர்மானிப்பது காவிரியார் மட்டும்தான். அப்போது இது வெறும் டெல்டா விவசாயின் பிரச்சனை, வெறும் காவிரி ஆற்ற படுகளுக்குரிய விவசாய பிரச்சனை, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு இன்றைக்கி நெல் போகுது, பல்வேறு உணவுகள் போகுது. இது பல இடங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காவிரியில் சரியான நீர் நமக்கு கிடைக்கலாம். ஒருவேளை இந்த அணை கட்டப்பட்டால் 100 விழுக்காடு 177 டிஎம்சி ஏற்கனவே அவன் சரியாக தரதில்லை, மொத்தமாக தரமாட்டான், தர முடியாது. ஏன்னா அந்த அணையே தேக்கி வச்சிரும், தருகன வாய்ப்பு கிடையாது. அதனால் அந்த ஆபத்தை உணர்ந்து தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய விவசாயிகளும் சரி, தமிழ்நாட்டுடைய பல்வேறு கட்சிகளும் சரி இதற்கு எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. இது முதல் தீர்மானமா? இப்போ தீர்மானத்துக்கு வந்துடும். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் ஏற்றப்பட்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர்னாலே எனக்கு மட்டும் இல்லை, நேற்று சபாநாயகரே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் டாப்ல ஸ்டாலின் சொல்ல வந்து, ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்லி பழகி திடீர்னு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு வரமாட்டேக்கு, பல பேருக்கு வரமாட்டேக்கு, பல பேருக்கு வந்து இது பிடிக்கல, அது விஷயம். அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்க, அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. உடனே மேகதாது அணைக்கு எதிராக எங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவர், எங்கள் தளபதி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. இது 5வது தீர்மானம். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி யார் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது மேகதாது அணைக்கு எதிரான இதே போல ஒரு தீர்மானத்தை அன்றைய அதிமுக அரசு கொண்டு வந்துச்சு. திருப்பி மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2015 அவர் தான் முதலமைச்சர். ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த வழக்கு பிரச்சனை இருக்கும்போது அவர் முதலமைச்சர். அவர் திருப்பி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. இது மேகதாது அணைக்கு எதிராக 2வது தீர்மானம். திருப்பி 3வது மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை 2018ஆம் ஆண்டு
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. திருப்பி 4வது தீர்மானம் மேகதாது அணைக்கு எதிராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2022 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இப்போ மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. இது மேகதாது அணைக்கு எதிரான 5வது தீர்மானம். அதனால மேகதாது அணைக்கு எதிராக நாங்கள் தான் தீர்மானத்தை கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லி யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த நினப்பில் இருந்து மண்ணெளி போட்டுட்டு 5 முறை 2014 தமிழக சட்டசபையில் இப்படி மேகதாது அணைக்கு எதிராக தொடர்ச்சியாக தீர்மானம் நிறைவேற்றுவது ஒரு கண் துடைப்பு, ஒரு வாடிக்கை, ஒரு ஹம்பக்கு, ஒரு இது ஒரு நடைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நடைமுறை, ஒரு பேசிக் அப்படி வச்சுக்கலாம். இல்லைங்க இது என்ன சொல்றது, இது ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு வைக்கலாம். இந்த மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வருவது ஒரு ஃபார்மாலிட்டின்னு வைக்கலாம். அணைக்கு எதிராக அவங்க தீர்மானம் கொண்டு வர்றதும், அதுக்கு ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகள் ஆதரவை தெரிவிப்பதும், அவங்க உடனே தட்டுறதும், அவங்க உடனே கை தட்டுறதும், இவங்க உடனே முதலமைச்சரை புகழ்றதும், வெளியே அவங்க வாடகை வாய்கள், முட்டு கொடுக்கும் வல்லுநர்கள், முரட்டு முட்டு கொடுக்கும் பிஹெச்டிகள் எல்லாரும் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். அதனால தான் மேகதாது அணைக்கு எதிரான இந்த தீர்மானத்தை அவர் கொண்டிருக்காரு. மாநில உரிமைகளை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பன்னீர்செல்வமும் கொடுத்துருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு, ஸ்டாலினும் கொடுத்துருக்காரு. 5 தீர்மானம் நிறைவேற்றி என்ன ஆச்சு, மேகதாது அணையில் மேகதாதுங்கிற இடத்துல நாங்கள் அணை கட்ட மாட்டோம் என்று கர்நாடக அரசை சொல்ல வைக்கிற ஆட்சி தான் இங்கே தேவை. சொல்ல வைக்கிற அரசை தான் தேவை. முழுமையாக டிக்ளேர் பண்ணணும், நாங்கள் இந்த அணையை கட்ட மாட்டோம் அப்படின்னு அவர்களை சட்ட ரீதியாக இல்லை பேச வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவளுக்கான அழுத்தத்தை எந்த வகையிலையோ, நீ அணை கட்டுறன்னு சொன்னோன்னா நெய்வேலிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு ஆட்சி இருந்திருந்தால் அவன் ஒவ்வொரு முறையும் பூச்சாண்டி கட்ட மாட்டான். ஒவ்வொரு முறையும் இங்கே தமிழ்நாடு சட்டசபையில் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க விவாதம், அது எவ்வளோ மக்களுடைய செலவு, இது 5வது தீர்மானம். ஏற்கனவே நான் ஏற்பட 4 தீர்மானத்துக்கு என்னாச்சு, அப்போ 4 தீர்மானத்துக்கு கர்நாடக அரசு மதிக்கலையா, அங்கிருந்த எந்த கட்சியும் மதிக்கலையா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. சரி, இந்த தீர்மானத்துக்கு மதிப்பு அளிக்குதா மதிப்பு அளிக்கலையா அப்படிங்கிறத அது அடுத்தடுத்த நாட்களில் தெரிஞ்சிடும். அப்போ இது ஏற்கனவே இருந்த ஒரு வாடிக்கையை இப்பவும் தொடர்ந்துருக்காரு. அவ்வளோதான். இப்போ மிக முக்கியமான செய்தி, சட்டசபையில் இந்த மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றி முடிஞ்ச உடனே ஆளுநர் உரையின் நன்றி செல்லும் தீர்மானத்தை வாசிக்க சொல்லி சபாநாயகர் துணை சபாநாயகரை சொல்றாரு. துணை சபாநாயகர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அவர் இப்படி தான் பேசுவாப்புல. பேச ஆரம்பித்த உடனே அப்படியே சுத்துச்சு. என்ன சுத்துது அப்படின்னோடனே ஒருவேளை நம்ம செல்ஃபோனை தான் நெட்டு போயிடுச்சு பிறகு ஒய்ஃபைலேருந்து வெளியே வந்துட்டு போனோம்னு சொல்லி நெட்டை ஆன் பண்ணி தீ போட்டால் ஒன்றுமே இல்லை. சட்டசபை இப்படி இருக்குது, சட்டசபை போட்டால் மட்டும் இருக்குது, பிளாங்காக இருக்குது. என்னங்க இது, சரி புதிய தலைமுறையில் பார்ப்போம், அங்கே நிறைய நல்லா ஒழுங்காக போடுவாங்கன்னா அங்கே போனால் அங்கேயும் அப்படி இருக்குது. தந்திக்கு போவோம், முந்தி போடுவாங்க, அங்கே போனாலும் அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் சரி பாலிமருக்கு போவோம், நியூஸ் 24x7 போவோம், நியூஸ் 18 போவோம், அப்படி இல்லை கலாட்டெல்லாம் போட்டிருப்பான் அவன் தான் கேமராவை சட்டசபைக்கு வாசல்லே வச்சுருப்பான், அங்கே போகலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் அப்படி தான் இருக்குது. சட்டசபையில் சிரித்து பார்த்த முதலமைச்சர்னு சொல்லி அதோட நிப்பாட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. எப்போ எல்லா பக்கமும் பார்த்தா அப்புறம் சரி எக்ஸ்ட்ரத்தில் போய் பார்ப்போம் யாராவது ஏதாவது பதிவு போடுறேன்னு பார்த்தா சட்டசபையில் நேரலையை நீங்கள் நிறுத்தியது ஏன்? பயந்தாங்குழி முதலமைச்சரே, எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு பயந்து போய் சட்டசபையில் நேரலையை ரத்து பண்ணிட்டீங்களா? சட்டசபையில் பேச வக்கற்ற முதலமைச்சரே நேரலையை ரத்து பண்ணிட்டீங்களா? சட்டசபையில் உங்களுடைய லட்சணம் தெரிஞ்சு போயிரும் சொல்லி நேரலையை ரத்து பண்ணிட்டீங்களா? சட்டசபையில் உங்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்மார்களுக்கு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் நடுங்கி போயிடணும் பயந்து போய் நீங்கள் நேரலை ரத்து பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஆதவர்ஜனா பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு பேச தெரியாமல் ஆதவர்ஜனா பேச வைக்கிறதுக்காகவும் நேரலை ரத்து பண்ணிட்டீங்களா? நீங்கள் பேசுங்க, வாயை திறந்து பேசுங்கயா அப்படின்னு பல பேர் எழுதியிருக்கான். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் திரு மு ரவிசங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ யாரோ கேள்வி கேட்டா உடனடியாக நேரலை துண்டிக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீம் அப்படியே மொத்தமாக வெளிநடப்பு செய்வாங்க.
இது ஒரு வாடிக்கை நடந்துட்டு இருக்கோம். நேரலை ரத்து பண்ணிட்டாங்க, நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டோம். அப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே உட்காந்து டக்க 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சாணி தட்டுற மாதிரி. இதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. சரி, இவங்க எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நேரலையை நாங்கள் போடுவோம்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. அப்பொழுது தாவேக்காவுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லோருமே இதை எதிர்த்தாங்க. இப்போ கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், செய்தி தொடர்பு, திரைத்துறை எல்லாத்தையும் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள், நேரலை என்பது ஜனநாயகம், மக்களுக்கு சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியணும். அது நாங்கள் எப்போவுமே தாவேக்காவோட அரசு, எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் அதை தளபதி அவர்கள் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ எதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அரசு சட்டசபை நேரலையை துண்டிச்சிச்சு? எதுக்கு துண்டிச்சிங்க? துண்டிக்க வேண்டிய காரணம் என்ன, அவசியம் என்ன? ஏன் அப்படின்னா, சட்டசபையில் இதுவரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்கட்சிகளுடைய எந்த கேள்விக்கும் அவர் மனசிலிருந்து பேசியது கிடையாது. எழுதி வச்சு படிக்கிறார். எழுதி வைக்காம அவரால் பேசணும்னா அவரால் பேச முடியாது. எழுதி வைக்காம பேசணும் அப்படின்னா அவருக்கு 10 நாள் தேவைப்படும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. அவருக்கு குறைந்தபட்சம் 10 நாள் அவகாசம் கொடுத்தா தான் முழுசாக மனப்பாடம் பண்ணிட்டு வருவார். நான் தான் சொன்னேன், நீ மேடையில் மனப்பாடம் பண்ணி பேசிடலாம். உங்கள் ஓட்டா, அது கேட்டா, அது ரூட்டா, இது நீங்கள் தற்குறி இல்லை, ஆச்சரியக்குறி, இது கேள்விக்குறி அப்படின்னு பேசிடலாம். இது தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, கோரசக்தி, தூர்ந்து போன சக்தி அப்படின்னு பேசிடலாம். ஆனால் சட்டசபையில் அப்படி பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதைத்தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. சட்டசபையில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. குறிப்பா முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கேள்வி கேட்டிருக்கார். முதலமைச்சர் என்ன, நாங்கள் போட்ட திட்டங்களெல்லாம் அட்லி படத்தில் வர்றது போல் நீங்கள் வெட்டி ஒட்டி உங்கள் பேரை போட்டுக்கிறீங்களா? அட்லி இந்த மாதிரி படத்தை காப்பி அடிப்பார் அப்படின்னு பொதுவான ஒரு பேர் இருக்குது, அதுபோல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. சட்டசபையில் நீங்கள் அட்லியை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னுருக்காரு. அட்லியை பற்றி மட்டும் இல்லை, நான் சட்னியை பற்றி கூட பேசணுன்றிருக்கார் அவர் கட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஆஸ்டின் சொல்லி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் என்ன கேள்வியிருக்காரு, தமிழ்நாட்டில் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் வாயை திறந்து பேச மாட்டார்? முதலமைச்சர் அதாவது பேச மாட்டேன் என்பதில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது வாயை மூடி சாதனை படைப்பதில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். உடனே கொந்தளிச்சு விளாத்திக்குளத்தில் என்னென்ன பாலியல் வன்கொடுமை பற்றி அவர் பேசின உடனே, விளாத்திக்குளத்தில் உங்கள் ஆட்சியில் என்ன இருந்துச்சு? நீங்கள் நடக்கும்போது 9 வயசு 12 வயசு 12ஆம் படிக்கக்கூடிய பிள்ளை போகலையா? எங்கள் முதலமைச்சர் வாயை திறந்து பேசினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? குளத்தூரில் என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்களோன்னே, ஏங்க பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் இங்கே குளத்தூரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் பேச, திருப்பி அந்த பக்கம் இருந்து வாதம் வர, இந்த பக்கம் இருந்து வாதம் வர, கிட்டத்தட்ட திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் எந்திரிச்சு இருக்காங்க. தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் மேலே 108 பேரும் எந்திரிச்சு நின்று மாறி மாறி ஒருமையில் வாடா போடா அவனே இவனையும் திட்டி, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாமு எந்திரிச்சு திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து யாரா பேசுறீங்க அப்படின்னு அவர் கெட்ட வார்த்தையை போட்டு பேசிக்கொண்டு அடிக்க பாய, அதை மற்றவங்க தடுக்கன்னு சொல்லி சட்டசபையில் ஒரு கேவலமான சட்டசபை நடந்திருக்கு. மிக மோசமான சட்டசபை நடந்திருக்கிறது. இதுக்குத்தான் தாவேக்கா அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சா? திமுகவும் அதிமுகவும் அடிச்சுக்கிட்டாங்க, திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் மோதிக்கிட்டாங்க. அந்த காலத்தில் சட்டசபையில் ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்டாங்க, விஜயகாந்த் அவர்கள் நாக்கு அப்படின்னாரு, அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்துருக்கோம். அதே போல் படித்தவர்கள்னு சொல்கிறீங்க, இது எதிர்கட்சி இல்லை எல்லாரையும் நான் அரவணைப்பேன்னு சொல்கிறீங்க, மாற்றத்திற்கான அரசுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்களும் எதிர்கட்சி பேசட்டும். உங்களுக்கு தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள் புஷி ஆனந்த் இருக்காரு, புள்ளி விவரத்தில் வெளுத்து கட்டிடுவார. புஷி ஆனந்த பேச விட்டிங்கன்னா அப்படி என்ன நடந்திருக்கு, உள்ளாட்சித்துறையில் எப்படி இருக்குது, உள்ளாட்சித்துறைனா புட்டு புட்டு வச்சுருவார உங்கள் ஆள். உங்கள் அமைச்சர் பிரபுவை பேச விடுங்க, டிகே பிரபு. கனிம வளத்துறைனா என்ன, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு புட்டு புட்டு வைப்பார. உங்கள் ஆதவர்ஜனாவை பேச விடுங்க. நிர்மல் குமார் இருக்கார், ஜாட்ஜிபெட்டி குமார். மின்சாரத்துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏன் மின் தட்டுப்பாடு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ஊழல், எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போகிறாரு. அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறீங்க. 33 தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் பல்வேறு முறைகேடு காரணமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 33 தாவேக்கா பொறுப்பாளர். ஆலந்தூரில், சேலத்தில், சிறுவைகுண்டத்தில், திருவாரூரில், நாமக்கல்ல தாவேக்கா பொறுப்பாளர் பாலியல் வன்கொடுமையில் சட்டசபையில் எதிர்கட்சி கேள்வி கேட்பான்ல.
கேள்விக்கிற தகுதி உங்களுக்கா? நீங்கள் விளாத்திக்குளத்தில் பண்ணலையா? நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணதுனால தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க பண்ணாங்க தான், அவங்க பண்ணதுனால தான் உங்களை தேர்ந்தெடுக்காங்க. உங்களை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க கேட்கக்கூடாதா? ஏதோ எங்களை யார் யோக்கியர்களோ அது மட்டும் எங்களை கேள்வி கேளுங்க அப்படின்னா இங்கே சட்டசபையில் யாருமே இல்லையே. இங்கே யாருக்கு யோக்கியனுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கான்? மக்கள் யார் பேசுவாங்களோ, யார் பேசினால் அந்த குரல் ஒலிக்குமோ, யார் பேசினால் எதிர்கேள்வி வைக்க முடியாதோ, எதிர்வாதம். இப்போ நான் சீமான் போயிருந்தான்னு வச்சுக்கோங்க சட்டசபையில், இப்போ திமுக கேள்விக்கு திமுக தகுதி இல்லை உண்மையிலே. ஏன் நேரலையை கட் பண்ணுன்னு திமுக கேட்க முடியுமா? நீங்கள் மட்டும் கட் பண்ணலைன்னா திருப்பி போடுறாங்க. விழா இங்கே குளத்தூரை இதை பற்றி கேட்டால் சேலத்தில் இப்போ 55 பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காரு உங்கள் திமுக தாவேக்காரன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் ஆட்சியில் இது போல் நடக்கலையா அப்படின்னா அவங்க தூக்கி போடுறாங்க. அதிமுக கட்டி விட பொள்ளாச்சியை காட்டுறாங்க. அப்போது கரைபடியாத இல்லை எந்த விதமான குற்றப்பின்னணியும் இல்லாத, எந்த விதமான இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இல்லாத ஆட்களை சட்டசபைக்கு அனுப்ப தவறிய தமிழக அரசு, தமிழக மக்கள் வெக்கி தலகுனியணும். தமிழக மக்கள் அவமானப்படணும். இந்த சட்டசபையில் கேள்வி கேட்பதற்கு, சரியான கேள்வியை முறைப்படி நின்று கேள்வி கேட்பதற்கான ஆட்களை அனுப்ப தவறியுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நேரலையை ஏன் போடலன்னு கேட்டால் தாவேக்காரங்க பதில் என்ன தெரியுமில்ல, நேரலை ஏன்ப்பா கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நேரலை பார்க்கணுமா ஜெயிச்சு சட்டசபைக்கு போய் பாருங்கன்றான். சரி, நேரலை பார்க்கணும்னா சட்டசபையில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய 5.25 கோடி வாக்காளர்களும் சட்டசபைக்கு போகிறதா இடம் பத்துமா? 234 பேர் தான் அங்கே உட்கார முடியும். வென்றவன் தோற்றவன் எல்லாருக்குமான சேர்த்த சட்டசபை தான் அந்த சட்டசபை. வெற்றி பெற்றவன் தோற்று போனவன் எல்லாருக்குமானது. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வாக்கு செலுத்திய வாக்கு செலுத்தாத எல்லாருக்கும். ஏன்? இந்த நாட்டினுடைய குடிமகன்னா என்னுடைய வரிப்பணத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு, ஆதவ் அர்ஜுனாவுக்கு, புஷி ஆனந்துக்கு, நிர்மல் குமாருக்கு எல்லாருக்கும் சம்பளம். வேணான்னு சொல்லு. என் சம்பளத்தில் லைட் எரியுது சட்டசபையில். என் வருமானத்தில் நான் வரி கட்டுறேன், நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். 2009 கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குடிமகனும் இன்கம் டேக்ஸ் கட்டுறான், கட்டலை. இன்கம் டேக்ஸ் கட்டாதவன் பல பேர் இருப்பான், அவனுக்கும் சேர்த்து தான் சட்டசபை. அவன் கேள்வி கேட்பதற்கும் தமிழ்நாட்டில் உரிமை இருக்குது. 5.25 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாடுடைய ஒவ்வொருத்தனும் சட்டசபைக்கு போக முடியாது. ஆனால் இவனுடைய வாதம் என்னன்னா, சட்டசபை நேரில் ஏன் நிறுத்துனீங்க? நீங்கள் சட்டசபை போய் பார்க்கணும்னா நேரில் போய் பாருங்க, ஜெயிச்சுட்டு உள்ளே போய் பாரு. நீ தான் தோற்று போயிட்டுல்ல, நீங்கள் தான் 0 ஆகிட்டீங்கல்ல, நீங்களாம் கேள்வி கேட்கலாமா? 0 மைனஸில் போனாலும் கேள்வி கேட்போம். நேரலையை துண்டிச்சதுக்கு ஒரு பக்கம் முதலமைச்சருக்கு பேச தெரியாது அப்படிங்கிறது ஒரு காரணம், எதிர்த்து அவங்க கேட்குற கேள்வி மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொரு பக்கம் எழுதி வச்சு படிக்கிறாங்க. எழுதி வச்சு படிக்கும்போது தமிழக முதலமைச்சர் சட்ட வல்லுவான். என்ன சட்ட வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், எப்படி சட்ட வல்லுநர்கள், இந்த வார்த்தையே வாயில் வரல. அங்கே நீதித்துறைக்கு சொல்ல சொன்னால் நீதித்துறைங்கிறாரு. அங்கே இன்னொன்று 84. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சட்டசபை, இதெல்லாம் மக்கள் பார்த்தா மக்கள் கிண்டல் பண்ணுவான், ட்ரோல் மெட்டீரியல் அப்படி எல்லாமே என்னென்னா, ஐயோ இப்படி கேள்வி கேட்குறாங்களே, இது இன்ஸ்டாகிராமில் கட் பண்ணி போட்டாங்கன்னா. ஏன்னா முதல் முறையாக பதவியேற்கும் பொழுது தமிழக சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்கும் போது அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் அடிச்சாப்ல. கொஞ்சம் அடித்த உடனே அது என்ன ஆயிடுச்சு, விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு போயிடுச்சு. சட்டசபையில் குஜிலி மஸ்து செய்த உதயநிதி அப்படின்ட்டாங்க. இப்பவும் குஜிலி மஸ்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த நேரலை முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு நபர்கள் வந்து நறுக்குன்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது ஒரு சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு எதிரான, ஆளுநர் உரைக்கு நன்றி செல்லும் தீர்மானம் தான். அதுலேயே இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, அடுத்து பட்ஜெட் இருக்குது, பட்ஜெட்டில் வந்து வினாடி வினா இருக்கும், அதன் மீதான உரை இருக்கும். அப்போ தொகுதி பிரச்சனைகளை பேச ஆரம்பிப்பாங்க, தொகுதியில் நடக்கிற விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க, தாவேக்காவுடைய இந்த 33 பேர் கைது செய்யப்படுத்த பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்சியில் ஊழல் இல்லை, ஊழல் இல்லை, ஊழல் இல்லை, கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரி. புதுக்கோட்டையில் மட்டும் நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு 55 ரூபா வாங்கப்படுது. இல்லைன்னு சொல்லுங்க, ஆதாரத்தை எடுத்து அப்படி போடுறேன். நாகப்பட்டினத்தில் போய் திருவாரூர் போய் சொன்னார், என்ன சொன்னார், திமுக அரசு நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குது, இதன் மூலமாக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாயை கொள்ளடிக்கிறாங்க திமுக அரசு அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அன்றைய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். இப்போ உங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நெல்லுக்கு காசு வாங்கப்படுதா படலையா? பார்த்து கொண்டிருக்க விவசாயிகள் யார விட்டு ஆள் இருந்தால் கேட்டு பாருங்க, ஒரு ஆய்வை நிகழ்த்துங்க. உங்கள் வேளாண் துறை அமைச்சர் எவனது இல்லை, வேளாண் துறை அமைச்சர் யாருப்பா? சரி, யாரோ ஒருத்தர் வேளாண்மை துறை அமைச்சர், எல்லா அமைச்சர் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாதுங்க. வேளாண்மை துறை அமைச்சர் ஒருத்தர்,
அவர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. அந்த வேளாண்மை துறை அமைச்சர் யாருங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொன்னாங்க. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடைய மீட்டிங் போட்டிருக்காப்புல யார், நம்ம சாரு. அப்போ வந்து ஒரு அதிகாரியை கூப்பிட்டு அந்த அந்த பையன் யார் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சார் அவர் மினிஸ்டர் சார் இருக்காங்க. மினிஸ்டரா? அவர் நம்ம கட்சியில் இருக்காருன்னு கேட்டிருக்காரு. சார் கட்சியில் இல்லாமல் எப்படிங்க மினிஸ்டர் ஆக முடியும்? அவர் யார்? சார் அதிமுகவில் முன்னாள். ஓ அவர் பையனா? அவர் சீட்டு கொடுத்தோமா? சார் அவர் சீட்டு கொடுத்தா சார், சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சிருக்காரு, நம்ம மினிஸ்டர் அவர் ஆக்கியிருக்கோமா? ஹலோ ஹாய் ப்ரோ. இதுதான் இவங்களோட லட்சணம். யார் எந்த துறைன்னா அவருக்கே தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? சரி, வேளாண்மை துறை அமைச்சர். இந்த வேளாண்மை துறை அமைச்சரை கூப்பிட்டு ஒரு ஆய்வு நிகழ்த்த சொல்லுங்க. எல்லா ஊருக்கும் ஆய்வு போறீங்களே, ஏன் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு ஆய்வுக்கு போல? ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்கள் அம்மா உணவகத்துக்கு, மருந்தகத்துக்கு, ரேஷன் கடைக்கு, இங்கெல்லாம் ஆய்வுக்கு போனீங்களே, ஏன் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் ஆய்வுக்கு போகலை? போங்க ஆய்வுக்கு. விவசாயிகளை கூப்பிட்டு நெல்லுக்கு, இந்த கூலிக்கு, நெல்லுக்கு மூட்டைக்கு மேலே காசு வாங்கப்படுதா படலையா? வாங்கவே படலைங்க அப்படின்னா எடுத்து போடுங்க. வாங்கினாலும் நடவடிக்கை எடுங்க. நேற்று ஆளுநர் அவர்கள் தீர்மானம் வாசிக்கும் போதும் சரி, சபாநாயகர் தீர்மானம் வாசிக்கும் போதும் சரி, அப்புறம் தமிழக அரசு சொல்லுது இந்த மாதிரி குளத்தில் மண் எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்குறோம், மண்பானை செய்வதற்கு மண் எடுப்பதற்கும் அனுமதி கொடுக்கணும் அறிவிக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த போல இலவச மண் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என் பிஏவை பார்த்துட்டு வா, தாசில்தாரை போய் கேட்டால் தாசில்தார் சொல்கிறாராம், எம்எல்ஏவை பார்த்துங்க. குறிப்பாக சிறுவைகுண்டத்தில், நான் அடித்து சொல்கிறேன், சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணை நேரடியாக நீங்கள் எது அவங்ககிட்டலாம் பேசாதீங்க, என்கிட்ட டேரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட ஒரு லோடுக்கு 300 ரூபா இவருக்கு கொடுக்கணும். குறிப்பாக சிறுவைகுண்டம் சட்டமன்றத்துக்கு பல்வேறு கிராமங்களில் மண்பானை செய்யக்கூடிய தொழிலாளர் இருக்காங்க, மண்பானை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. இவங்க ஏற்கனவே அந்த தொழில் வந்து நலிஞ்சு போச்சு. பாரம்பரியமான தொழில் பல்வேறு நவீனப்படுத்தப்பட்டது. சீனாவுடைய பானைகள்லாம் வந்து தொழிலே நாசமாயிடுச்சு. எங்கேயோ ஒரு சில ஊரில் ஒரு 100 குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி 10 குடும்பம் செய்யுது. அந்த குளத்துலேருந்து மண் எடுத்து கொண்டு வந்தால் அதை செய்ய முடியும். அந்த மண்ணுக்கு காசு கேட்டால் அடுக்குமா? அது முறையா? இதான் ஊழலற்ற, லஞ்சமற்ற, நேர்மையான நிர்வாகத்திற்கான ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கு. வேணா ஆய்வை நிகழ்த்துங்க. குயவர் பெருமக்கள்கிட்ட, மண்பானை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் இப்படி காசு கேட்குறாங்களா யாராவது அப்படின்னு கேள்வி கேட்டு அதை எடுத்து போடுங்க, வெளியே போடுங்க, கலாட்டா முடிஞ்சா பண்ணுங்க. சட்டசபையில் நேரலையை முழுமையாக படுத்தினா தானே இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஊர் எம்எல்ஏ என்னென்ன பேசுகிறாரு, நம்ம ஊர் பொறுப்பு அமைச்சர் என்ன பேசுகிறாரு, சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா படத்தில் பஞ்ச் டைலாக் பேசுவாங்க, படத்தில் மணிக்கணக்கில் பேசுவாங்க அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியணும்ல யார் என்னன்னு. சபாநாயகர் ரொம்ப நேர்மையானவர் அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இது தீர்மானத்தை வாசிக்கிறாரு. காவிரிக்கு ஆற்றின் நடுவே மேகதாதுவில் அணை கட்டுகிற கர்நாடக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பாட்டில் உட்காந்துருக்காங்க. ஊருக்கு போக மாட்டோமா, சனி ஞாயிறு லீவு வேறு வருது, இங்கே பனையூருக்கு எதுவும் கூப்பிட்டு போயிடுவாங்களா, இல்லை எப்படி இது சம்பாதிக்க ஒன்றும் விட மாட்டுறாங்க, அங்கே வேற காசு வாங்கணும் அப்படின்னு அவங்க பாட்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் சபாநாயகர் தட்டுக்கடா வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்று அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசுகிறோடனே தட்டணுமா? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் உட்காந்துருக்காங்க. 105 எம்எல்ஏவும் ஒன்று எங்கே எல்லாத்தையும் தட்ட சொல்கிறாப்புல. ஒரு சொன்ன உடனே அவங்க அப்புறம் வந்து இப்போ பாதி பேர் காலைல சாப்பிட்ட பொங்கல் மயக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களா தாவேக உறுப்பினர்கள் உடனே தட்டுறாங்க, விழுந்து தட்டுறாங்க. சத்தம் வந்து காவிரி ஆற்று தாண்டி மேகதாது வரைக்கும் போகும்போது அந்த அளவுக்கு தட்டுறாங்க. அப்போ இது தட்டுவது சொல்வதற்கு கூட சபாநாயகர் வந்து சைகை காட்ட வேண்டியிருக்கு. அந்த லட்சணத்தில் தான் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இந்த தாவேகா உறுப்பினருக்கு ஓட்டு போட்டவங்களா உங்கள் எல்லாருக்கும் இந்த ஓசை கேட்டிருக்குமே. கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. மூக்கல கை வச்சா ஓடு கத்தணும், காதல கை வச்சா பயங்கரமா கை தட்டணும். மடியில் கணமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை. தாவேக அரசிற்கு எந்த விதமான தயக்கம் இல்லை. இது ஒரு நேர்மையான அரசு. யார் எதிர்கேள்வி கேட்டாலும் அவர்களை சமாளிக்கிற அரசு. தெம்பு, திராணி, துணிச்சல் இருக்கும் அரசு என்றால் அடுத்தடுத்து நடத்துகிற சட்டசபையை நேரலையில் போட தயாரா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து